வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது வகதொகை இல்லாம வீணா போன டிசைனா டேமேஜ் ஆன மொரட்டு மேரேஜ்களையும் வெரைட்டியா வழங்க போன வித்தியாசமா பல்ப் வாங்கின வீணா போன வெட்டிங்களையும் தான். ஆயிரங்காலத்து பயிரில் அசிங்கப்பட்ட பயிரை மட்டும் அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். உள்ளூருக்குள்ள உருப்படாம போன மேரேஜ்ல இருந்து வடக்கு வில்லேஜ்ல வீணா போன வெட்டிங் வரைக்கும் அனைத்தையும் அள்ளிட்டு வந்துட்டோம். எண்டு கார்டு வரைக்கும் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் உள்ள இருக்கு. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சரி, கண்டபடிக்கு கண்டனான கல்யாணங்கள் கடைசி வரைக்கும் கண்டு கழிக்கணுங்கிறதுனால இன்ட்ரோ போடியா எடிட்டர். தாலியை டைட்டா கட்டிட்டு மாலையை வெயிட்டா போட வந்தவரு நாடாவ லூஸ் விட்டார். மசல் பயங்கரமா இருக்கு மாப்பிள்ள. கம்முன்னு இருறாடு. மாப்பிள்ளைக்கு மேடை வரைக்கும் டிமாண்டு. பொதுவான இடத்துல பொத்தின்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபிளிப்பு பேக்கு எவன்டா ஸ்னோ ஸ்ப்ரே அடிச்சது. அக்காவுக்கு தாம்பூலம் கொடுத்தா மட்டும் பத்தாது, எடுத்து வைப்போம், தண்ணி இல்லைன்னா உதவும். மாலை போடும் போது மாப்பிள்ளையை தூக்கி ஆட்டம் காட்டுறது வடக்குல ஒரு வழக்கம். மாப்பிள்ளை இப்ப வர்றா ஏன்டா இவர் டைனிங்க்கு வச்சதை டேக்கவே எடுக்க அத ஒருத்தர் வீடியோ எடுக்க இல்லப்பா உணவை சேமிக்கத்தேன். உன்னை கண்ணு கலங்காம கவனமா பாத்துக்குவோமா. எவன்டா மாப்பிள்ள உட்கார இடத்துல ஸ்டூல போட்டது கவனமா வைங்க, உட்கார வேண்டாமா. கிட்ட கொண்டு வந்தா குடுக்கணும். ஓட்டுற மாதிரியே ஆட்டம் காட்டினா ரெண்டுங்க அர்த்தம். ஓட்டு போட்டதே வந்துகிட்டு இருக்கு, வெறுப்பாத்திரையா. மாப்பிள்ள இங்க பாரு குலோப்ஜான் அடிங்க. இவங்க வீங்கின வாயோட வித்தியாசமா சிரிச்சுன்னு இருந்தாங்க. கொட்கா குடும்பம் என்னதா வாய் வீங்கி இருக்குது. கெட்டிக்கார மாப்பிள்ள கைய மட்டும் இறுக்கி பிடிக்கல, மன வாழ்க்கைக்குள்ளே விசுக்குன்னு இழுத்துட்டா. ஓடி போய் கல்யாணம் பண்ணி பார்த்திருப்பீங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போய் பார்த்திருக்கீங்க. நிறுத்துங்க. இந்த குழந்தையை கல்யாணம் பார்க்க கூட்டு வந்திருக்காங்க. பயவுல கரெக்டா இருக்கான்னு எழுத்து பார்த்திருக்கேன். என்னங்க இல்லைங்க, ஒரிஜினல் தானே. ஐயா சுடிதார் போட்ட சிவாஜி கணேசன். எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு, பிரியணும் தானே இருக்கு, என்னமா பண்றது? ஃபன் பண்ண வேண்டியதா போட்டே டொகு டொகு டொகு. செல்லமே, உன்னை பிரியறது நினைச்சாதாமா அப்பாவுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். மாப்பிள்ள லைட்டா மனசு மாறிடுறாப்ல. மணமக்கள் முத்தமிடலாம். தம்பி தம்பி பொறுமாப்பா. இவருக்கு கட்டிக்கிறதுல குழப்பம் இல்ல. அற்றவளவன் ரைட் டு லெஃப்ட் போடுங்க. ரைட் டு லெஃப்ட் மாப்பிள்ள கொடுங்க, நான் கட்டி காட்டுறேன். புரியல, எப்படி இப்படியா? கல்யாண மேடல் நின்ற மாப்பிள்ள கலெக்டர். கொடுத்ததுக்கு நன்றி கும்பரன் சாமி. கொண்டாவா, கரெக்டா கலெக்ட் பண்ணிடுவார். மேடல் நிக்கிற மாப்பிள்ளைக்கு ஆப்ஷன் இருக்குல்ல. இந்தாவா. இங்க போடுங்க. பெருசா இல்லைன்னா திவ்யா. இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை இவருதான். என்ன பண்றீங்க? அடே டேய் அடே, தாலியாவது நான் கட்டிக்கிறேன்டா. பாவம் மாப்பிள்ள மட்டும்தான் இவரு. என்னதான் கல்யாண வயசா இருந்தாலும் மாப்பிள்ள குழந்தை மாதிரி தானே. சீதனமா ரிமோட் கண்ட்ரோல் கார் கேட்கலாமா? சரி வாமா. மழை வந்தா இலை முடிச்சு நீ கிளம்பிடணுமா என்ன? சேர வச்சு சோறு அடிச்ச பரம்பரடா. சாம்பார குழச்சிடுறா. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு வாய்ப்பு. எத்தனை ஆண்டுகள்? உற்சாகத்துல உட்கார முடியல. எந்திரிச்சு போயிடலாமா? நான் எங்கேயுமே உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நான் எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு தான் போவேன். அதுக்கு இதான் சாம்பிள். போடாடே. அண்ணன் பயபக்தியோட பைக் எடுத்தாரு. உட்காருமா போலாம். கல்யாணத்துல பொண்ணு இறங்கி குத்திட்டு இருக்க. இவரு முடிவு சரியான்னு யோசிச்சுட்டு இருந்தார். தனியாவே இருந்திருக்கலாமோ? பொண்ணக்கா பேச்சு வழக்குல சொல்லிட்டாங்க. மாப்பிள்ள சொன்னதையும் நம்பல. எப்படிங்க கூந்தலு? சீவக்காவை அரைச்சு இழுத்து பாப்போம் புடிச்சு. அதான் சொல்றேன்ல. மரியாதை நிமித்தணும்னு காலில் விழுந்த பொண்ண குடும்பமே சேர்ந்து பிராங்க் பண்ணி விளையாண்டுருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு பாட்டி. ஆயாவுக்கு ஒரே ஆனந்தம். இவங்க உயர்ந்த மனிதன்னா மணமகனா வரணும்னு ஆசைப்பட எகரி எகரி மாலை போட 7 பொருத்தம் ஓகே, 8ல தான் எட்டல. சமைக்க தெரிஞ்சதா கல்யாணமே இங்க நடக்குமா மாப்பிள்ளைக்கு? என்ன ரவுண்டு சொல்றீங்க? ஒரு ரவுண்ட் ஒழுங்கா போட தெரியுதா? போடுங்க, போடுவேன், நல்லா போடுவேன். மாப்பிள்ள பட்ஜெட்ல கல்யாணம் பண்றவரு. குதிரை வேலை சொல்றாங்க, இதுக்கும் 4 கால் தான் இருக்கு. எவ்வளவு ஓனா என்ன?
சிம்பிளா கல்யாணத்தை முடிக்கிறது எப்படி? பின்னாடி நின்று படக்குன்னு கட்ட வேண்டியது. இந்த வீடியோவில் வரும் கண்டடுகளை சீரியஸாக எடுத்துக்கொண்டு சரிப்படி வாங்கினால் நிர்வாகம் பொறுப்பேற்காது. இவர் கல்யாண வேலையெல்லாம் கிளியரா பண்ணாரு. தாலி கட்டுறதுக்குள்ளதான் திணறிட்டாப்ல. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ற, கட்டி விடுங்க. ஐயோ ஒண்ணுமே தெரியலப்பா. ஆர்கேயோ போடுற மாதிரியே இருக்கோ. அண்ணனுக்கு உலகமே அழிஞ்சாலும் உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும். தம்பி சூடா ஏதாவது இருக்கு? அதான் பின்னாடியா இருக்க. முகூர்த்தம் முடிஞ்சு ஊர்வலம் போகும்போது மாப்பிள்ளை மட்டும் மும்மரமா அமுக்கின்னு இருந்தாரு. இன்னையோட நீ சுத்தடா. அது எனக்கே தெரியும்டா. மேடையில போட்ட சேர்ல உட்கார போனாரு மாப்பிள்ள. ஆல்ரெடியே ஒருத்தர் உட்காந்துட்டாப்ல. மாப்பிள்ள கொஞ்சம் அதுதான் நல்லா இருக்கு. உட்காந்துட்டு போ. ஜோடி போறது சூப்பர் மாப்பிள்ள. செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணிருக்க, செல்வம் இதே மாதிரி சொருக்கும். சரிடா சரிக்கிருச்சு. ஏன்டா கட்டி புடிச்சுன்னு இருந்தவருக்கு கடைசி வரைக்கும் அமையாது. பொம்மையன் செல்வன்யா. கடந்த காதலியோட கல்யாணத்துக்கு போனவரு கம்முன்னு இல்ல. லெட்ஸ் டேக் a செல்ஃபி. கணவரா கண்டுக்கலாம். அது சரி. மண்டபத்துக்குலாம் மடையும் தான் செலவு பண்ணுவான். உங்க 2 பேரும் வாழ்க்கையும் ஆழமா இருக்கணும். கிணறு மாதிரி கொலிக்குள்ளேயே குடும்பம் நடத்துங்க. கடவுள் ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். சார் கொசு கடிக்குது. சார் பசிக்குது. விளங்கும். இந்த ஏரி எல்லாத்துக்குமே ரெடியா தான் வந்திருக்காரு. மேல அடிங்க, கட்டி விடுங்க. நீங்க கவர் பண்ணிக்கங்க. இவன் அப்படி என்ன சொன்னான்னு தெரியல. மாப்பிள்ள ஒருத்தன் செல்ல வாங்கிட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தானா? ஏன்டா? ஏன்னா அது பார்சல்லாம். எப்படி? அதான் அவ்வளவுதான் முடிஞ்சது. இங்க மாப்பிள்ளையோட வீரத்தை பொண்ணுதான் நிரூபிக்கணுமா? இனி என்ன நிரூபிக்கிறது? குறைஞ்ச வேலையில கிஃப்ட் கொடுக்கறது எப்படி? உனக்கு என்ன வேணும்? கிஃப்ட் இந்தா பிடிச்சுக்க. உனக்கு என்ன வேணும்? கிஃப்ட் இதை பிடி. பிடிச்சுக்கங்கண்ணே. என்ன வேணும்? இல்ல வேணாம். இந்த வீடியோவை இங்கேயே இதோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. வீடியோல என்ன பிடிச்சது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. இவர் மேடையில வந்து மொய் பணத்தை தேடினாரு. இங்கதான் இங்கோ சுருட்டி வச்சிருந்தேன். சார் நீங்க பணமே கொடுக்க வேணாம்.